வணக்கம். இன்றைய ஹிந்தி ஸ்போக்கன் வகுப்புல நம்ம பார்க்க போகிறது டைம். மணி என்னாச்சு, எத்தனை மணி, பஸ் எத்தனை மணிக்கு வரும், பஸ் எத்தனை மணிக்கு கிளம்பும், அப்படின்னு சொல்ல வந்துருமா என்ன, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா என்ன, 10 அடிச்சு 10 நிமிஷம் ஆகுது, 1/4 மணி நேரம் ஆகுது, 10:30 மணி ஆகுது, 9 மணி ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன், ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவீங்களா, 5 நிமிஷத்துல வந்துடணும், லேட் ஆயிடுச்சா என்ன, இந்த மாதிரியான வாக்கியங்களை எப்படி இந்தியில அமைக்கிறது அப்படிங்கறத வாக்கிய அமைப்போட நாம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். अब क्या बज रहा है, இப்போ என்ன டைம், இப்போ என்ன நேரம் என்னாச்சு அப்படிங்கிறதுக்கு अब क्या बज रहा है இது ஸ்போக்கன்ல அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ என்ன நேரம், இப்போ என்ன நேரம், அது சமைக்காது. இப்போ நேரம் என்ன, இப்போ மணி எத்தனை, கித்தனை பஜே है, மணி என்ன, மணி என்ன எத்தனை. बस ट्रेन कितने बजे आती है, பஸ் ஆர் ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும். இங்க நார்மலா வரக்கூடிய டைம் ஷெட்யூல் தெரிஞ்சு நம்ம சொல்றோம் கித்தனை பஜே ஆத்தி है. இதே வரது நமக்கு தெரியாது அப்படின்னா பஸ் ஆர் ட்ரெயின் கித்தனை பஜே ஆயது, எத்தனை மணிக்கு வரும். நார்மலா வரும் 4 மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு கேட்கும். 5 मिनट में आएगी, 5 मिनट में आएगी, 5 நிமிஷத்துல வந்துடும், 5 நிமிஷத்துல வந்துடும், 5 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவோம். எத்தனை மணிக்கு சேரும், 5 मिनट में पहुंचेगी, 5 நிமிஷத்துல சேர்ந்துடும். வண்டி எத்தனை மணிக்கு, வண்டி எத்தனை மணிக்கு, இது எப்படி கேட்கும், வண்டி எத்தனை மணிக்கு. गाड़ी कितने बजे का है, गाड़ी कितने बजे का है, कितने बजे நமக்கு மணி எத்தனை மணி என்ன, कितने बजे का है, का है. गाड़ी कितने बजे का है, வண்டி எத்தனை மணிக்கு. இந்த வண்டிங்கிற இடத்துல சினிமா, பஸ், ட்ரெயின் இதெல்லாம் போட்டுக்கலாம். சினிமா கித்தனை பஜே का है, படம் எத்தனை மணிக்கு, 3 மணிக்கு, 3 बजे का है, 3 மணிக்கு, 3 बजे का है. शाम 6 बजे का है, சாயங்காலம் 6 மணிக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்றோம். அதுங்களும் 3 மணி ஆயிடுச்சா, இட்லி 3 बज गए क्या, அதுங்களும் 3 மணி ஆயிடுச்சு, இட்லி 3 बज गए ஆயிடுச்சா அப்படிங்கிறது क्या செட் பண்ணா कितने में 3 बज गए क्या. ஸோ நாம இப்ப நம்ம பார்த்தோம்னா இதுல நமக்கு தெரிஞ்சது பஜே டாக்டர் கடிகார நேரத்தை சொல்றதுக்கு பஜே சொல்லணும். 10 மணி, 10 பஜே, 1 பஜே அப்படின்னு. டைம் மணி ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு கண்டா யூஸ் பண்ணுவோம். 1 घंटा, 2 घंटा இந்த மாதிரி. அரை மணி நேரம் ஆயிடுச்சு, साढ़े बजे, 1:30 बजे, 2:30 बजे இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா டேடேன்னா 1:30 மணிக்கு தனியா, 1:30ங்கிறதுக்கு டேடு, டாயிங்கிறது 2:30க்கு டாயி. இதை தவிர மீதிக்கெல்லாம் நம்ம சாடே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாடே 3 बजे 3:30 மணி, 4:30 बजे 4:30 மணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆதா கண்டேன்னு அவங்க அரை மணி நேரத்தை வந்துருங்க. ஆதா அப்படிங்கிறது ஷார்ட் டைம் முதல்ல நம்ம சொல்லக்கூடிய கால அவகாசத்தோட தான் யூஸ் பண்ண முடியும். ஆதா அப்படின்னா அரை மணி நேரம். ஆதா அரை மணி நேரத்துல வந்துருது. அதான் கண்டேன்னு அவங்க, ஆதா கண்டேன்னு அவங்க. நம்பர்ஸ்லாம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். 5, 5, 10, 10, 15, 15, 20, 20, 30, 30, 40, 40, 45, 45. 10 बजकर 2 बजकर 2 அடிச்சு 10 मिनट हुआ है, 2 மணி ஆகி 10 நிமிஷம் ஆச்சு. 2 10 அப்படின்னு சொல்றதுக்கு 2 बजकर 2 मिनट हो गए, 10 मिनट होगा हुए हैं. 2 ஆகிறதுனா 10 நிமிஷம் இருக்கு அப்படின்னா 2 बजने में 10 मिनट है, तो बजने में 10 मिनट है, तो बजने में 10 मिनट है. 2 घंटे में
ஆனாரு. 2 மணி நேரத்துல வந்துடணும். 2 மினிட்டுமே ஆனாரு. 2 நிமிஷத்துல வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு ஆனா வந்து சேரு அப்படிங்கிறதுக்கு ஆஜாயியே வந்துருங்க. 2 घंटे में आ जाइए, 2 मिनट में आ जाइए. 2 நிமிஷத்துல வந்துடும். 2 मिनट में आ जाऊंगा, आ जाऊंगा, आऊंगा, आऊंगा. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ் தனியா சொல்றேன் நான் பின்னால. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்காது. எவ்வளவு நேரம் ஆகும், கித்தனா சமயம் லகேகா, எவ்வளவு நேரம் ஆகும். 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும். கிட்டத்தட்ட 5 மினிட் லகேகா, 5 நிமிஷம் ஆகும். लगभग 5 मिनट लगेगा, கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகும். लगभग 1 घंटे लगेगा, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். 2 घंटे लगेगा, 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும். ஸோ லகேகா அப்படின்னா ஆகும் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. அதை புரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ டைமோட ஷார்ட் டைம்ல சொல்றதுக்கான சில வேர்ட்ஸ். ஜரா கொஞ்சம், தோடிது கொஞ்ச நேரம், குச்சி சமயம் கொஞ்ச நேரம், கரீபு லக்பகு கிட்டத்தட்ட, அவர் தோடிது இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் காலம், குச்சி சமயம், அவர் குச்சி சமயம், கொஞ்சம் நீளமான சமயங்களா இருந்துச்சு, அவர் குச்சி சமயம். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு அது பண்ணுங்க. குச்சி பேர் इंतजार करो, கொஞ்சம் வெயிட் பண்ணு. कुछ देर इंतजार करो, कुछ देर इंतजार करिए. ஸ்போக்கன்ல இப்ப கரியை யூஸ் பண்றாங்க. கிராமர்ல இதை கீஜியம் தான் சொல்லணும். கீஜியங்கிறது கிராமர்த்திக்கெல்லாம் கரெக்டான வேர்டு. ஆனா ஸ்போக்கன்ல கரியை கூட யூஸ் பண்ணலாம், தவறு இல்லை. ஸோ कुछ देर इंतजार करो, और कुछ देर इंतजार करो, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம் அவர் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறது. அவர் குச் தேர், அவர் தோடி தேர், அவர் குச் சமை, அவர் தோடி தேர் इंतजार करो, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. 1 मिनट रुको, ஒரு நிமிஷம் இல்லை. और कुछ देर रुको, और कुछ देर रुको, இன்னும் கொஞ்ச நேரம் இல்லை. ருக்கியே அப்படின்னா நீங்க மரியாதையை சொல்றதுக்கு ருக்கியே. இது நம்ம ருக்கிய இதை வந்துட்டு நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கமாண்ட் கட்டளை வாக்கியம் அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தெளிவா. ஸோ இப்போ ஃபியூச்சர்ல பார்த்தோம். 1 மினிட்மே ஆவுங்க, 1 மினிட்மே ஆவுங்க, 1 நிமிஷத்துல வந்துருவேன், 2 நிமிஷத்துல வந்துருவேன். இதுக்குதான் நம்ம மேல கொஞ்சம் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம். 10 மினிட்மே ஆவுங்க, 10 நிமிஷத்துல வந்துருவேன். 40 மினிட்மே ஆவுங்க, 40 நிமிஷத்துல வந்துருவேன். ஸோ நாம 10, 20 சொல்லலாம். 10, 20, 15 மினிட், 15 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். அதுக்கு மேல நம்ம சொல்லணும். அதுக்கு மேல 1 மணி நேரம் ஆயிடும்னு சொல்லணும். 2 அவங்க 1 மணி நேரத்துல வருவேன், 1 மணி நேரத்துல போயிடுவேன், ஜாவுங்க. சரி, நீ எப்ப வருவ? तुम कब आओगे, நீ எப்ப வருவ? இந்த நீ அப்படிங்கிறதுக்கு தூ யூஸ் பண்ணலாம். தூ தூ அப்படின்னா நீ, தூம் தும் அப்படின்னா நீங்கள். ஸ்போக்கன்ல இந்த நீங்கள்ங்கிறத பிரிக்கிறதுக்கு தமிழ்ல எப்படி நீங்கிறதுக்கு மீன்ஸ் தூ சொல்றோம். தூமா நீ, தும்னா நீங்கள். இது ஸ்போக்கன்ல மட்டும்தான். தும் கபு ஆவோகே, நீங்க எப்ப வருவீங்க. தும் கபு ஆவோகே, நீ எப்ப வருவ. கபு ஆயோகா, அவன் எப்ப வருவான். இது பெண்ணா இருந்தா ஆயோகி, பெண்ணா இருந்தா ஆயோகி வருவாங்க, எப்ப வருவாங்க. கபு ஆயுங்க, அவங்க எப்ப வருவாங்க. நீ எப்ப கிளம்புவ. தும் கபு நிக்கலோகே, இதுங்க. ஆனா ஸோ இந்த நாவோட பிளேஸ், இந்த நாவுக்கு பதில தான் நாம என்ன பண்ண போறோம் ஃபியூச்சர்ல யோகான்னு சேர்க்க போறோம். ஓ கா. ஸோ இதாக இருந்துச்சுன்னா ஓ கே. தும் கபு ஆவோ கே, ஆவோ கி, ஃபியூச்சர்ல சேர்க்கும்போது இதை ப்ளஸ் பண்ணிக்கணும். சரி, நானா இருந்துச்சு அப்படின்னா நான் அப்படிங்கிறதுக்கு இங்கி, உங்க அல்லது
ஊந்தி. நான் அப்படிங்கிறது வெப்போட உங்கானது ஊந்தி. மை ஜா உங்கா, மை ஜா உங்கா. நான் அப்படிங்கிறதுக்கு மை மை ஜா உங்கா. இந்த நாளோட பேசல உங்கா இல்ல ஊந்தி. உங்காங்கிறது ஆனா இருந்துச்சுன்னா உங்கா, ஆனா இருந்தா உங்கா. நான் அப்படிங்கிறது பெண்ணா இருந்துச்சுன்னா உந்தி. ஸோ இப்போ நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சென்டென்ஸ் பார்க்க வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு தனியான பதிவில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பார்க்கலாம். லேட் ஆயிடுச்சு, தேர்வோ கேள்வி. லேட் ஆயிடுச்சா, லேட்டு ஆயிடுச்சா, கே மட்டும் சேர்த்துட்டோம்னா லேட்டு ஆயிடுச்சான்னு அர்த்தம் ஆயிடும். தேர் ஹோதி क्या, क्या देर होगी, தேர் ஹோதி क्या, क्या மட்டும் கடைசியாக சேர்த்தோம். क्या கடைசியாக முன்னாலேயே क्या மட்டும் சேர்த்துட்டோம்னா சந்தேகமா கேட்குற மாதிரி மாறிடும். கப் ஆனே கி பாத் கஹா தா, எப்போ வர சொன்னேன், எப்போ வர சொன்னேன். இப்போ பெண்ணா இருந்துச்சுன்னா பெண்ணா இருந்தேன் ககிக்கு. இப்போ பெரியவங்களா இருந்தா ககியக்கு. கப் ஆனே கி பாத், இந்த கீ பாத் அப்படிங்கிறது போக்கணும்னா கோவா மாறிடும். कब आने को करा, कब आने को करा. हमको करा था कि के. कब आने को करा था, எப்போ வர சொன்னேன், எப்போ வர சொன்னங்கிறது பெண்ணா இருந்துச்சுன்னா ககா தி. இந்த ககாங்கிறது மாறிக்கும். ககே ககி தி, ககே தே. ககே தே. இப்போ பெரியவங்களா இருந்தா ககி தி அப்படிங்கிறது பெண்ணா இருந்துச்சா சொல்றவங்க பெண்ணா இருந்துச்சு. கராத்தா அப்படிங்கிறது சொல்றவங்க ஆணாக இருந்தா. कब आने की, आने को कहा था, कब आने की, आने को कही थी, कब आने को कहे थे. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம இன்னும் விளக்கமாக கூட இன்னொரு பேரோட விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.